முடிஞ்சிருச்சு, வந்து கொஞ்சம் ஆதரவு தெரிவிங்க. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மின்சாரம் சம்சாரம் இல்லாம கூட இருந்துடலாம், ஆனா இன்னைக்கு மின்சாரம் இல்லாம இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அத்தியாவசியமான ஒரு எலக்ட்ரிசிட்டிய மின்சாரத்தை ஒரு தனிநபருக்கு தனியாருக்கு தாரவாத்து கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். நம்ம ஊர்ல இருக்கிற என்எல்சி, அந்த என்எல்சியை கூட பட்டா போடுறாங்க. இப்போ இந்த என்எல்சி நிறுவனத்தை பட்டா போட்டாங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த எலக்ட்ரிசிட்டி போர்டும் ஒரு தனிநபர் கையில போயிடுச்சு. அப்ப ஒரு தனிநபர் கையில போயிடுச்சுன்னா அந்த தனிநபர் வைக்கிறது தான் விலை. இப்போ 300 ரூபாய்க்கு இருந்த ஒத்தலைட் சர்வீஸ் இன்னைக்கு எவ்வளவுக்கு இருக்கு? 1500 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் அப்படின்னு பில் வந்துகிட்டே இருக்கு. இது நாளைக்கு 4000 ஆகும், 5000 ஆகும், 6000 ஆகும். அதை நம்ம தடுத்து நிறுத்த முடியாது, நீங்க போய் கேட்கவும் முடியாது. ஏன்னா தனியாருக்கு ஒரு நிறுவனத்தை தாரவாத்து கொடுத்துட்டோம்னா அவங்கள நீங்க இந்த விலை தான் வைக்கணும்னு நம்ம போய் கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது அப்படின்னா அதுதான் நம்ம சட்டம். ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷனல் லா, நம்ம அரசியலமைப்பு சட்டப்படி, அதாவது இந்திய அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற எந்த ஒரு நிறுவனமும், அதாவது ஒரு குறிப்பிட்ட பொதுமக்களுக்கு பாதிப்பு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த விலைவாசி உயர்வை கொண்டு போக கூடாது. ஆனா ஒரு தனிநபர் எவ்வளவு வேணாலும் விளை வைக்கலாம் அப்படிங்கிற சட்டம் இருக்குது. அதனால எல்லா சட்டமும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உருவெடுத்துட்டு இருக்கு. இத நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. ஒட்டுமொத்த தமிழர்களும் ஜாதி மத பேதங்களை மறந்து தமிழர்களாய் தமிழ் தாயின் பிள்ளைகளாக உருவெடுக்க வேண்டும். தமிழ் தாயின் பிள்ளைகளாக தமிழரின் குரலாய் ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் ஒலிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இப்போ ஆளுநர் ஒருத்தர் இருக்காரு நம்ம தமிழ்நாட்டில். அவர் என்ன செய்யறாருன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எந்த சட்டம் போட்டாலும் அந்த சட்டத்தை உடனே ரத்து செஞ்சு ஒரு சட்டம் போடுறாரு. இல்ல அதை வந்து கிடப்புல போடுறாரு. 3 மாசம் 90 நாள் கிடப்புல கிடக்கு. அதுக்கப்புறம் திருப்பி அனுப்பி விடுறாங்க. 2வது முறை பாஸ் பண்ணி திரும்பி அனுப்புற பில்லு கூட பாஸ் பண்றது இல்லை. ஏன்னா ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷனல் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு தடவை ஆளுநருக்கு போன சட்டம் திரும்பி வந்துச்சுன்னா அந்த சட்டத்தை அடுத்த முறை இம்மிடியட்டா நடைமுறைப்படுத்தணும், அவர் சைன் பண்ணணும். he don't have the rights to stop the bill அப்படிங்கிற சட்டமே இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த சட்டம் அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறது இல்லை. இதை பொதுமக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதே நிலைமை நாளுக்கு நாள் நீடிக்க கூடாது, அதை மாற்றணும். அந்த மாற்றங்களை இங்க இருக்கிற 8 கோடி தமிழர்களும் நீங்க தான் கொண்டு வரணும். நீங்க தான் இந்த மாற்றத்தை உருவாக்க முடியும். ஏன்னா இனி இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சி நிறைய தலைவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக பொதுமக்கள் நலனை பார்க்கறதுல தயங்குறாங்க. பொதுமக்களுக்கான கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறதுக்கும் யோசிக்கிறாங்க. ஆனா ஒரு தமிழின போராளியான சுபா இளவரசன் அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறேன் என்று நான் அழைப்பு விடுத்த உடனேயே சொன்னார். மக்கள் பிரச்சனை சொந்த பிரச்சனை இல்ல, சொத்து பிரச்சனை இல்ல, வாக்கியா பிரச்சனை இல்ல, வரப்பு பிரச்சனை இல்ல. 15 வருஷம் சிறைவாசம் கண்டார். எவனோ ஒருத்தன் காவல் நிலையத்தில் ரேப் பண்ணாங்கிறதுக்காக ஒரு தட்டி கேட்ட ஒரு தமிழின போராளி. அந்த ஒரே காரணத்துக்காக அவர் மீது பல்வேறு வழக்குகள். அவரோட நோக்கங்கள் சிறந்தது. ஆனால் அவர் மேற்கொண்ட அவர் எடுத்த அந்த ஸ்டெப்ஸ் வந்து சில தேச விரோத செயலா மாறியது. அதனால்தான் பல்வேறு வழக்குகளை சந்தித்தார். இன்று ஜனநாயக முறையில் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முக்கியமா இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்த ஒருத்தருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். விருத்தாச்சலம் டிஎஸ்பி ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 8 கோடி தமிழர்களின் சார்பாக தமிழின உரிமைகளையும் தமிழரின் வாழ்வாதாரத்தையும் மீட்டெடுக்க ஒரு போராட்டத்தை நாங்க வச்சிருக்கோம். எங்களுக்கு உடனடியா நீங்க அனுமதி கொடுக்கணும்னு கேட்டோம். கேட்ட உடனே எந்த மறுப்பும் தெரிவிக்கல. உடனடியா நீங்க பெட்டிஷனை காவல் நிலையத்தில் கொடுங்க, நான் உடனடியா போராட்டத்துக்கு அனுமதி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த ஒரு நல்ல உள்ளத்துக்கு இந்த மேடையின் வாயிலாக மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மனமகிழ்வு கொள்கிறேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆளுநர் பண்ணாத அராஜகமே கிடையாது. அவர் எந்த பில்லு எடுத்தாலும் தடங்கல் பண்ணி போட்டுருவாரு. அப்போ மக்கள் பொதுநலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ஆளுநர் தமிழகத்தில் தேவையா?
தமிழக அரசாங்கம் ஏன் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் இன்னும் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறது? வேடிக்கை பார்த்தது போதும், இதுக்கப்புறம் நாம் வேட்டைக்கு புறப்பட வேண்டிய நேரம் இது. தமிழனின் வாழ்வாதாரத்தையும் தமிழின உரிமைகளையும் மீட்டெடுக்க நாம் புறப்பட வேண்டிய நேரம் இது. இப்போ ஒரு ஒன்றிய அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லட்சத்தீவுன்னு ஒரு தீவு இருக்கு. அது யூனியன் டெரிட்டரியில இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த தீவுல அதுல ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் தான் கவர்னர் மாதிரி செயல்பட்டாங்க. அந்த பதவியை பறிச்சுட்டாங்க. ஐபிஎஸ் ஆபீசர் இருந்த அந்த இடத்தை ரிமூவ் பண்ணிட்டு இவங்க ஒரு டெப்டி கவர்னர் அப்படிங்கிற ஒரு பேரஸ்ட கிரியேட் பண்ணாங்க. பாருங்க, ஒரு மாநிலத்துல செய்யறாங்க. அந்த தீவுல இருந்த ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை அந்த போஸ்டிங்கே ரிமூவ் பண்ணிட்டு டெப்டி கவர்னர் ஒருத்தர் போடுறாங்க. அந்த கவர்னர் வாயிலா என்ன பண்றாங்க அப்படின்னா, எடுத்த உடனே சில சட்டங்கள் கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னா, மாட்டிறைச்சி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிற அந்த இடத்துல முஸ்லிம் மக்கள் தான் அதிகமா வாழ்றாங்க. அங்க அதிகமா வாழக்கூடிய மக்கள் பார்த்தோம்னா முஸ்லிம் கம்யூனிட்டி, 90% முஸ்லிம் கம்யூனிட்டி. அப்படிப்பட்ட இந்த தோழர் எனக்கு மாலை அணிவித்ததற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கே இந்த மாலையை நான் திருப்பி பரிசாக அளிக்கிறேன். அந்த நல்ல உள்ளம் கொண்ட இந்த நண்பருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ வெரி மச். அந்த லட்சத்தீவுல இவங்க ஒரு கவர்னர் போஸ்ட உருவாக்கி இப்போ அந்த கவர்னர் போடுற சட்டங்கள் பொதுமக்கள் நலனுக்கு எதிரானது.